நாகர்கோவில் அருகே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு சென்ற இளைஞர் சாக்கு மூட்டையில் சடலமாக கிடந்திருக்கிறார். இளைஞரை கொலை செய்துவிட்டதாக நீதிமன்றத்தில் சரணடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டிவிடி காலனி பகுதியை சேர்ந்தவர் 25 வயதான சரண். மீனவரான இவர் கடந்த 24ஆம் தேதி மாலையில் வீட்டிலிருந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு வெளியே சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இது குறித்து அவருடைய பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். நிலையில் டிவிடி காலனி பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களான சீனிவாசன், மோகன், பறக்கை பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி மணிகண்டன் ஆகியோர் மதுரை நீதிமன்றத்தில் திடீர் என்று சரணடைந்துள்ளனர். நாகர்கோவிலில் இளைஞர் ஒருவரை கொலை செய்து விட்டதாகவும் இதனால் சரணடைய வந்திருப்பதாகவும் 3 பேரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கொலை வழக்கு எதுவும் பதிவாகாத நிலையில் 3 பேரின் வாக்குமூலத்தை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 3 பேரும் அளித்த அடையாளத்தின் அடிப்படையில் வெள்ளாடிச்சிவிலை பகுதியில் உள்ள பறக்கின் கால்வாய் பகுதியில் கோட்டார் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அங்கு துர்நாற்றம் வீசிய நிலையில் சாக்கு மூட்டை ஒன்று சாலை ஓரத்தில் புதர் செடிகளுக்கு இடையே காணப்பட்டுள்ளது. அதனை கைப்பற்றிய போலீசார் பிரித்து பார்த்தபோது காணாமல் போன சரண் என்பது உறுதி செய்யப்பட்டது. சரணை கொலை செய்தவர்கள் அவருடைய உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வீசியுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீனிவாசனின் அண்ணன் மகனை சரண் அடித்திருப்பதாகவும் அதன் பேரில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சரணின் உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்விற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காணாமல் போனதாக பதியப்பட்ட வழக்கை கொலை வழக்காக திருத்தம் செய்திருக்கூடிய கோட்டார் போலீசார் தொடர் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர்.